சிவாய நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. தைப்பூச நாயகன் பக்த பெருமக்களுக்கு மிக அற்புதமான இந்த பதிவு. இன்றைய தினம், அதாவது வெள்ளிக்கிழமை, வரலட்சுமி நோன்பு. மிக அற்புதமான இந்த நாள். இந்த நாளிலே அம்பிகை வரலட்சுமியாக நமக்கு வரத்தை தரக்கூடிய நாயகியாக அருளை செய்கிறாள். பொதுவா மனிதனுடைய வாழ்க்கையில மகாலட்சுமி ரொம்ப முக்கியமான ஒரு அனுகிரகத்தை தரா. மகாலட்சுமி இல்லைன்னா இந்த லோகத்துல எந்த விதமான கடாட்சமும் இல்லாம போயிடும். இந்த நன்னாளிலே அம்பிகையை நாம் பணியும் பொருட்டு நமது வாழ்விலே அனைத்து விதமான நலன்களையும் அம்பிகை வாரி தரவல்ல அற்புத சக்தியாக அருளை தருகிறாள். அப்பேற்பட்ட நன்னாளான இந்த வரலட்சுமி நோன்பு, சிவபெருமானும் பார்வதியாரும் ஒரு காலத்திலே சொக்காட்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு விளையாட்டை திருவிளையாடலாக செய்கிறார்கள். ஏன்னா இறைவன் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அதுல ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? காரணத்தோடு செய்யக்கூடியவர் தானே இறைவன். நம்மெல்லாம் காரணம் இல்லாம ஒரு செயல்ல ஈடுபட்டுடுறோம். அதுக்கப்புறம் அதனுடைய விளைவு சரியா தவறான்றதை பின்னாடி யோசிக்கிறோம். ஆனா சித்தர்கள் இறைவனை நோக்கி தவம் இருக்கும் பொழுது அந்த காரணத்தை முழுமையாக உணர்கிறார்கள். அதே போல இறைவன் எந்த ஒரு திருவிளையாடல் நிகழ்த்தினாலும் அந்த நிகழ்விலே நமக்கு அற்புதமான ஒரு பலன் சேரும். அதே மாதிரி வந்த அற்புதமான பலன்கள் பற்பல. அந்த பலன்களில் விகிதமாக ரொம்ப அற்புதமான இந்த வரலட்சுமி நோன்பு என்ற பூஜையை இறைவன் நமக்கு அருளச் செய்கிறார். முன்பொரு காலத்திலே இறைவனாரும் இறைவியாரும் சொக்காட்டம்ன்ற ஆட்டத்தை ஆடுறாங்க. அப்படி ஆடும் பொழுது ரெண்டு பேரும் சமமான நிலையில அந்த சொக்காட்டத்தை பூர்த்தி பண்றாங்க. சுவாமி திருவிளையாடல் பண்ணணும்னு நினைக்கிறார். அந்த நேரத்துல அந்த பக்கமா சித்திரநேமி அப்படின்னு ஒரு தேவர் வரார். அவர் அழைச்சி நடுவராக இந்த இடத்துல பதில் சொல்லணும் அப்படின்னு கேட்கிறாராம் சுவாமி. சொன்ன உடனே சித்திரநேமி பாக்குறார். அதாவது இறைவன் நம்மளை நடுவரார் பதில் சொல்றார். நம்ம இறைவன் பக்கமாக சொல்வதா இறைவி பக்கமாக சொல்வதான்ற ஒரு குழப்பம். ரெண்டு பேருடைய முகத்தையும் பார்க்கிறார். அம்பாளுடைய முகத்தை காட்டிலும் இறைவனாருடைய முகம் சற்று உக்ரமாக, அதாவது கோபமா இருக்க மாதிரி இவருக்கு தெரிஞ்சுதான். உடனே சித்திரநேமி பார்த்தா நம்ம ஏன் சுவாமி கிட்ட அவருடைய கோபத்துக்கு ஆளாகணும், அதனால சுவாமி ஜெயிச்சுட்டார் அப்படின்னு சொல்லிடுறார் சித்திரநேமி. அம்பாளுக்கு கோபம் ஏற்படுது. நீ பூலோகத்துல பொய் சொன்னதுனால உடம்புல அங்கஹீன வியாதியோட பிறப்பாயாகன்னு சாபத்தை கொடுத்துடுறா. இந்த வாழ்க்கையில பொய் சொல்லக்கூடாது அப்படின்றத உணர்த்தக்கூடியது நம்மளுடைய பல விரதங்கள். அதுல இந்த ஒரு விரதம். இந்த பொய் சொன்னா நமக்கு என்ன நடக்கும்னா உடம்புல அங்கஹீனங்கள் ஏற்படும். அது மாதிரி கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும். நம்ம சாஸ்திரம் சொல்றது பொய் சொன்னா இதெல்லாம் நமக்கு நடக்குமா. அதனால வாழ்க்கையில நிறைய உண்மை பேச பழகணும். இதுதானே ஔவையார் சொல்றதும். இன்னைக்குமே நம்ம சத்தியத்தையே பேசணும். அறம் செய்ய விரும்பு அப்படின்னு அறத்தை செய்ய விரும்பணும். பேசக்கூடிய வார்த்தையெல்லாம் சத்தியமான வார்த்தையா இருக்கணும். சத்தியத்தின் பால் நாம நடக்கணும். அப்படி நடக்கும்போது வாழ்க்கையில இறைவன் நம்மோடு துணை இருப்பார். இறை துணை காட்டிலும் பெரிய துணை வேற என்ன இருக்கு நமக்கு? அந்த இறைவன் நம்மோடு துணை இருந்து நம்மை வழிநடத்துவார். இப்படியாக அந்த இறைவனுடைய கடாட்சம். அவ்வாறாக சித்திரநேமி இந்த வார்த்தையை சொல்ல அம்பிகை கோபம் கொண்டால் அந்த சித்திரநேமிக்கு இப்படி ஒரு சாபம் ஏற்பட்டது. உடனே சுவாமி பார்க்கிறார். அம்மா நீ கோச்சிக்காத, சித்திரநேமிக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லணும் அப்படின்னு கேட்க, அப்ப அம்பாள் சொல்றாளாம், நாதா பூலோகத்துல கைலாச சிகரத்துக்கு கீழே ரொம்ப அருமையான ஒரு விரதம் ஒண்ணு பண்ணுவா. அதை மகாலட்சுமியை நோக்கி பண்ற விரதம். அந்த விரதம் செய்யும் பொழுது இந்த சித்திரநேமி அதை பார்த்தாலோ அந்த மந்திரங்களை காதால கேட்டாலோ அதுல கலந்துட்டாலோ இவருக்கு இந்த சாபம் விமோசனம் அடையும் அப்படின்னு சொல்லி அனுகிரகம் செய்த அற்புதமான விரதம் தான் இந்த அற்புதமான வரலட்சுமி விரதம் அப்படின்ற விரதம். இந்த வரலட்சுமி விரதத்தினால அம்பாள் பிரத்யட்சமா காட்சி கொடுக்குறா. பிரத்யட்சமான அனுபவ பிரசாதங்களை நமக்கு தரா. நமக்கு வாழ்க்கையில என்னென்னலாம் செல்வங்கள் தேவையோ அத்தனையும் தரா. செல்வம்ன்றது வாழ்க்கையில பணம் மாத்திரம் இல்லை, அதை காட்டிலும் நிறைய விஷயங்கள் நமக்கு செல்வமா கருதப்படுகிறது. அபிராமபட்டர் அந்தாதியில சொன்ன போல 16 பேர்களும் நமக்கு செல்வம் தான். அதோட சேர்த்து சாம்ராஜ்ய லட்சுமின்ற பேர்ல அம்பாள் இருக்கா. சாம்ராஜ்யம் அப்படின்னா ரொம்ப உயர்வான ஒரு இடம்.
அந்த சாம்ராஜ்யம்ன்றது எதை குறிக்கும்? மோட்சத்தை குறிக்கும். மகாலட்சுமி நமக்கு மோட்ச சாம்ராஜ்யத்தை தரக்கூடியவள், பிறப்பில்லா வாழ்க்கையை தரக்கூடியவளாக மகாலட்சுமி இருக்காளாம். பெயர்பட்ட அந்த பிறப்பில்லாத ஒரு அருளையும் தரக்கூடியதான இந்த வரலட்சுமி விரதம், இப்படி பலதரப்பட்ட பலன்களை தரக்கூடிய வரலட்சுமி விரதத்தை நாமெல்லாம் கடைபிடித்து மகாலட்சுமியை பணிந்து மகாலட்சுமியினுடைய அருளை பெறுவோமாக.